குமாரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள். அத்தியாயம் 17. இன்னும் 2-3 ஆட்களை பார்த்துவிட்டு தண்ணீர் தொட்டி தெருவுக்கு திரும்பிய போது பிற்பகல் மணி. நானும் ஐயர் அயர்ந்து போயிருந்தார். இனிமே கவலை இல்லை சாமி, விஷயம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு தான் சிரமம். நீங்கள் வந்ததுலேயே தான் அதிகம் விரட்டாமல் இருந்தான். வயசுக்கு நம்ம ஊர்லேயே தனி மதிப்பு சாமி. சரிதான், ஆனால் முடியலை. காந்திலால் காரில் போயிட்டு வந்ததும் கஷ்டமாக இருக்குது. மன்னிச்சிக்கணும், என்னாலே தான் சிரமம். பரவாயில்லை, ஒரு சின்ன உதவி செய்யணுமே எனக்கு. சொல்லுங்கள் சாமி. இப்போ மேலே போய் அக்கடான்னு படுக்க தான் முடியும். என்னாலே ஹோட்டல் சாப்பாட்டுக்கு ஓட முடியலை. வயிறு பிடுங்கிறது. என் வீட்டில் சாப்பிடுங்க. எத்தனை நாள் போடுவே? புரியலையே சாமி. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, காயத்ரின்னு பேர். பிகாம் பாஸ் பண்ணிவிட்டு சும்மா இருக்கா, மன்னார்குடியிலே. கூட ஒத்தாசைக்கு வர சொல்லலாம்னு பார்க்குறேன். சொல்லுங்களேன். என் சம்பளம் எனக்கே காணாது. 2 பேர் சாப்பிட முடியுமா சாமி? டைப்பிங் தெரிஞ்சால் என் கம்பெனியிலே வேலை போட்டுடலாம். பேஷா செய்வோம். ஷார்ட் அண்ட் டைப்பிங், அக்கௌண்டன்சி எல்லாம் தெரியும். ரொம்ப சூட்டிகை. ஆனால் உனக்கு ஆள் தேவைதானா? யோசனை பண்ணு. நிச்சயம் தேவை சாமி. பிகாம் படித்த பொண்ணுப்பா. அட, இங்கே வந்து இருக்கட்டும், என்னால் முடிஞ்சதை தரேன். அப்புறம் நல்ல வேலை கிடைக்காமலா போயிடும்? அப்படி தடக்குன்னு விட்டுட்டு போயிட மாட்டா. உனக்கு சிரமம் வராதபடி பார்த்துக்கிறேன். 400 ரூபாய் சம்பளம் சரிதானா? 400 சரி, 500. நீங்களும் இப்படி கூட மாட வந்தீங்கன்னா சௌகரியம். அது செய்திடலாம். அப்போ நான் வரேன் ஐயா. ராஜகோபாலா. நானு ஐயர் முன் கடந்து படியேறினார். காயத்ரிக்கு அநேக ஆசீர்வாதம் என்று கடிதம் எழுதினார். காயத்ரிக்கு அரசாங்க பஸ்ஸில் இடம் கிடைக்கவில்லை. டூரிஸ்ட் என்று போட்டு பளபளப்புடன் இருந்த தனியார் பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினாள். பெரிய பெட்டியும் ஸ்டவ், அரிசி, பருப்பு டப்பா மூட்டையும் உள்ளே வைத்தாள். அந்த ஆமணி பஸ் கடை தெருவில் நின்று சென்னைக்கு ஆள் அழைத்து கொண்டிருந்தது. பஸ்ஸில் டேப் டெக் வைத்து பாட்டும் போட்டிருந்தார்கள். வெயில் ஆரம்பித்த 9 மணி பொழுதில் பஸ்ஸில் இருந்து பாட்டு அலறிற்று. பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். எப்போது இந்த பாட்டை நிறுத்துவான்? இவ்வளவு சத்தம் போட யார் உரிமை கொடுத்தார்கள்? நம் ஜனங்களுக்கு எல்லாமே ஏன் இறைச்சலாகவே பிடித்து போகிறது? கல்யாணம், சாவு, கொண்டாட்டம், பிரயாணம், ஊர்வலம் எல்லாமே ஏன் அலறுகின்றன? இவர்கள் மௌனமாய் இருக்கிற நேரம் எப்போது? தூங்கும் போது மட்டும்தானா? ஒருவேளை கனவிலையும் சண்டையும் சத்தமுமாய் இருப்பார்களோ? சாப்பிடும்போது பல வீடுகளில் மௌனம் வீற்றிருக்கிறது. 10 பேர் சாப்பிடுகிற வீட்டில் கூட மெல்லுகிற சப்தம் மட்டுமே எதிரொலிக்கிறது. ஆனால் அப்பாவோடு சாப்பிடுகிற போது தான் நிறைய பேச முடியும். அம்மாவின் அதட்டலை மீறி நிறைய கேள்வி கேட்க முடியும். அப்பா, அந்த காரணம் என்றால் என்ன? அப்பா சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சாதத்தில் கை வைத்தபடி ஒரு நிமிடம் மௌனமாய் பதில் தயாரித்தபடி இருப்பார். அந்த காரணம்னா தன்னுள் தான் இறங்குதல், பார்வை உள்பக்கம் புரட்டி பார்த்தல், தன்னை அறிதல். தன்னை அறிதல்னா என்னப்பா? எப்படிம்மா இதுக்கு பதிலாக சொல்கிறது? வெளிப்புற தாக்குதலுக்கு சிதலமாகாமல் தனக்குள் நடக்கிறதை உணர்ந்து பார்க்கிறது. வெளிப்புற தாக்கத்தையும் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது. குளத்துக்கு மேல்தான் அலை, உள்ளே நிச்சலனம். மேலே இருக்கிற அலையும் குளம் செய்த காரியமில்லை. அலையும் இருந்து அலையால் தன்னை பாதிக்கப்படாமல் இருக்கும் நிலை. புரிகிறதா? எனக்குள் என்ன நடக்கிறது? நான் யோசிக்கிறேன், இடையறாது யோசிக்கிறேன். வெளிப்புற தாக்கத்தில் யோசிப்பு இழை அருந்து போக எரிச்சலுறுகிறேன். மறுபடியும் இழையை தேடி யோசிக்கிறேன். இரைச்சலாய் பாட்டு காதில் மோதும்போது கோபம் வருகிறது. அந்த கோபம் பாட்டே கேவலம் என்று நினைக்க வைத்து விடுகிறது. இந்த கோபம் கூடாது. என் கோபத்தை எதிர்ப்படும் விஷயத்தின் மீது போட்டு மிதிக்கக்கூடாது. பாட்டு என்றதும் ஒரு பெண்ணின் டைரியில் எழுதி வைக்கப்பட்டிருந்த கவிதைகள் நினைவுக்கு வந்தன. அவள் ஷேப்பாக இருக்காடி. இவள் ஷேப்புக்கே சட்டுன்னு கல்யாணம் நடந்துடும். அக்கா அந்த பெண்ணை கை காட்ட ஒரு நாள் முழுவதும் மனசு கலங்கி தவித்தது. அக்கா அந்த சிவப்பு பெண்ணை அறிமுகப்படுத்தினாள். அவள் வீட்டுக்கு கூட்டி போனாள். அந்த பெண் டைரி எழுதுவாளாம். அவளுடைய டைரியை அவளுடைய நெருங்கிய சிநேகிதிகள் படித்துவிட்டு பரவசப்பட்டிருக்கிறார்களாம். நீ படிக்கிறியா? அந்த பெண் தன் டைரியை நீட்டினாள். உன் டைரியை நான் எப்படி படிக்கலாம்? தப்பில்லையா? அசிங்கமாக எதுவும் இருக்காது, படிக்கலாம். அந்த பெண் உத்தரவாதம் சொன்னாள். அதற்கில்லை, டைரிங்கிறது அந்தரங்கம் இல்லையா?
நம்ம எல்லோருக்கும் ஒரே மாதிரி அந்தரங்கம் தானே. படித்தா என்ன? பதிலில் தெரிந்த கெட்டிக்காரத்தனம் யோசிக்க வைக்க டைரியை அவள் எதிரிலேயே பிரித்தாள். முதல் பக்கம் கலர் பென்சிலில் கோடு கட்டி கட்டம் போட்ட ஒரு கவிதை. என் விழிகள் நட்சத்திரங்களோடு உறவாடினாலும் என் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடு தான். கீழே அந்த பெண்ணின் பெயர் எழுதியிருந்தது. இது நீ எழுதியதா? இல்லை, மேத்தா. உன் பேர் போட்டிருக்கே. எனக்கு இந்த கவிதை பொருத்தமாக இருக்குது, அதனாலே போட்டுட்டேன். ஏது நீ ஜன்னல் கம்பியை விட்டு வர்றதே இல்லையா? என்ன கேட்குற? நீ சந்தோஷமாக இல்லையான்னு கேட்குறேன். எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? 1000 கட்டுப்பாடு, இங்கே போகாது அங்கே போகாதுன்னு. யார் கட்டுப்படுத்துகிறா? பெத்தவா, கூட பிறந்தவர் எல்லோரும் தான். ஏன்னு யோசிச்சியா? நான் பொண்ணாக பிறந்த வேலை. நோ. காயத்ரி சீறினாள். உன்னை ரொம்ப டெக்கரேட் பண்ணிக்கிற. பொண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுற. இன்னும் நிறைய பொம்மநாட்டித்தனம் வேணும்னு ஆசைப்படுற. உனக்கு நன்னா உடுத்திக்க தான் தெரியும். உலகம் தெரியாதுன்னு உன் கூட இருக்கிறவாளே நினைக்க வைக்கிற. இந்த டைரியை படிச்சுட்டு எல்லோரும் ஓஹோன்னு பாராட்டினா. நீ தான் என்னென்னமோ சொல்கிற. அந்த டைரி முழுவதும் கவிதைகள், காதல் செய்திகள், சோகமயமான வேதனைகள், யார் யாரோ எழுதிய வரிகள். ஒவ்வொரு வரிகளுக்கும் கீழே தன் பெயரை எழுதி வைத்திருந்தாள். பூவை பீத்து சூடிக்கொள்கிற சுலபமாய் யார் வரியையோ எடுத்து தன் டைரியில் எழுதி தன் பெயரை போட்டு கொண்டிருக்கிறாள். காயத்ரி மௌனமாய் அவளை ஏறிட்டு பார்த்தாள். தேவையின்றி இவளிடம் நான் சீறுகிறனோ? கேள்வி கேட்காமல் பல தலைமுறைகள் தாண்டியாயிற்று. இவளை உலுக்கி என்ன பயன்? எனக்கே எது குறித்தும் தெரியவில்லை. இவளை அதட்டுவது அனாவசியம். கவிதை பற்றி பேசுகிறாளே, விவாதத்துக்கு வருவாள் என்று பார்த்தால் துவசந்தமாய் நிற்கிறது. பேயாய் முழிக்கிறது. ஆனால் சோகம் சுகமானது என்று வலிய சோகமாக பாவனை செய்து கொள்வது எத்தனை அபத்தம்! ஆனால் இங்கே சோகம் எல்லோருக்கும் பிடிக்கிறது என்று சோகம் விற்கிறார்கள். எது விலை போகும் என்று தெரிந்து அதையே கலையாக்குகிறார்கள். சோகம் மட்டுமில்லை, காதல் வர்ணனைக்கும் நல்ல விற்பனை. ஆண்கள் மயக்க காதல் வர்ணனை, பெண்களை மயக்க சோகம் ததும்பும் காட்சிகள். இதில் எதுவும் சிக்காமல் மீண்டு வருவது நிறைய பேருக்கு சிரமம்தான். பஸ் கிளம்பியதும் பாட்டு நின்றுவிட்டது. ரூம் ரூம் என்று டயர் சத்தம், டீசல் நெடி, என்ஜின் சூடு, எதிர்ப்படும் காற்று, பறக்கும் மரங்கள், மலைகள், மலை சரிவில் மந்தையாய் மேயும் ஆடுகள், நடுவே உயர பாறையில் துரட்டுக்கோளுடன் கோவணத்துடன் ஒரு சின்ன பையன். அடே சின்ன பையா, இத்துணோண்டு வயசில் இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி ஏற்றாய்? எத்தனை ஆடுகளையும் அடையாளம் தெரியுமா உனக்கு? உன் பேச்சு அதற்கு புரியுமா? ஆடு பேசினால் நீ புரிந்து கொள்வாயா? வெட்ட வெளியில் தன்னந்தனியாய் யார் உனக்கு சாப்பாடு எடுத்து வருவார்கள்? குடிக்க ஜலம் எங்கே வைத்திருக்கிறாய்? மலை முழுக்க ஆடுகளுக்கு சாப்பிட தாவரம் இருக்கிறது. உனக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கிறாயா? அடே சின்ன பையா, உன்னை நான் நேசிக்கிறேன். இந்த பஸ்ஸிலிருந்து உனக்கு முத்தம் அனுப்புகிறேன். உன்னை யாரும் கவிதையாக்கி இருக்கிறார்களா? காயத்ரிக்கு ஆடு மேய்க்கும் ஆசை வந்தது. என் மனவெளியில் 1000 மரபு ஆடுகள், அறிவென்றும் துரட்டுக்கோலும் அப்பா என்கிற கோவணமும் தரித்து நிற்கிறேன். வேறு வழி இல்லை. நான் மேய்ப்பவனாகத்தான் வேண்டும். ஆ, எனக்கும் கவிதை எழுத வருகிறதே. கவிதை தானா இது? அப்பாவை கேட்க வேண்டும். ஹைகோர்ட்டுக்கு பின்புறம் உள்ள பஸ் ஸ்டாண்ட் வாசலில் துள்ளி இறங்கிய காயத்ரியை ஐயர் காத்திருந்து வரவேற்றார். தன்னை நெருங்கிய மகளின் தலையை கோதி நெற்றியில் முத்தமிட்டார். ஒரு மாளிகையின் பெருங்கதவுகள் திறந்ததென பரபரப்பான சென்னை நகரம் காயத்ரியை வரவேற்றது. அத்தியாயம் 18. கோதுமை மூட்டை மொத்தமும் இறங்கிய பின்னும் லாரியை கிணற்றிலிருந்து மீட்பது சிரமமாயிருந்தது. குடத்துக்குள் டம்ளர் சிக்கின மாதிரி எப்படி கட்டி இழுத்தாலும் முட்டி நின்றது. மீறி வலுவுடன் கிரேன் தூக்கும்போது பாரம் தாழாமல் முன்பக்கம் இழுபட்டது. கிரேன் டிரைவர் திண்டாடினான்.
இறங்கி வெற்றிலை போட்டு கொண்டான். புகையிலை அடக்கி கொண்டான். மீண்டும் உட்கார்ந்து கியர்களை இயக்கி உயர தூக்க முயற்சி செய்தான். அப்படியும் கிணற்றில் துருத்தி கொண்டிருந்த ஒரு கல் லாரியை எழ ஒட்டாமல் செய்தது. சிரிக்கும் அவன். நாய்க்கு பிறந்த பெயர். வாட்டமாக சந்தில் சொருகிட்டு ஓடியே போட்டான். பாரேன், போட்டு வலிக்கிறதுக்கே மனசு வரலே பாய். பளிச்சுன்னு தூக்கிடுவேன். அடித்தாளாமல் லாரி ரெண்டா புட்டிக்கிச்சுன்னா. ராவுத்தர் பேசாமல் வேதனை கவிழ்ந்த முகத்தோடு நின்று இருந்தார். ஆங்காரமாய் கிரேன் உரிமை வலுவில் தவிக்க லாரி அசைந்தது. சுவர் பக்கம் உராய்ந்தது. கிரீச்சிடும் போதெல்லாம் நெஞ்சில் ரத்தம் அடிந்தது. சுவரில் முட்டி மோதிய காயம் மட்டுமல்லாது மீட்கப்படுகையில் லாரியின் பக்க சுவரும் முன்பக்கம் தகரமும் கிழிப்பட்டன. பிள்ளை பேருக்கு தவிக்கிற கர்ப்பிணி மாதிரி கிரேன் முனகளும் தொப்புள் கொடி சிக்கி பனிக்குட நீர் குடித்த குழந்தையின் அலறலுமாய் லாரி ஓசையும் ராவுத்தரை வாட்டின. பாய், அவனை எங்கன்னா பார்த்தா நெஞ்சிலேயே ஏறி மிதி சொல்கிறேன். டிரைவர் அவன் பேமானி. காஞ்ச ஆறு தாண்டப்ப சூடு தாங்காமல் குழந்தையை போட்டு நின்னாலாமே ஒருத்தி. அந்த மாதிரி வண்டியை புதைச்சிட்டு போட்டான் படுபாவி. கிரேன் டிரைவர் புலம்பிக் கொண்டிருந்தான். சொல்லு பாயி, பளிச்சுன்னு இழுத்துருட்டுமா? 3 மணி நேரம் போராட்டம் தாங்காமல் சொன்னான். ராவுத்தர் சரி என்று கையசைத்தார். விலகி கொண்டார். கூச்சல் போட்டு கொண்டிருந்த கூட்டம் பின்னால் நகர்ந்தது. அமைதியாயிற்று. கிரேன் டிரைவர் கியர்களை தொட்டு கும்பிட்டு கண் மூடி சில நிமிடம் உட்கார்ந்திருந்தான். நைனா, கை உற்றாதடா என்று கிரேனிடம் பேசினான். மெல்ல மெல்ல என்ஜின் வேகம் கூட்டி கியர்களை தழைத்து கட்டியிருந்த கம்பி கயிர்களில் வலுவேற்று பளிச்சென்று மாற்றி முழு உயரம் கொடுத்து வண்டியை இழுத்தான். நச்சென்று கல்லில் லாரி முன்பகுதி இடி வாங்கிற்று. நரநரவென்று கயிறுகள் உரச மேலே நகர்ந்தது. நீட்டி கொண்டிருந்த பாறை கல்லும் லாரி முன்பகுதியும் அழுந்தி தவித்தன. உயிருள்ள ஜந்துக்கள் போல் போராடின. கோவிந்தா, வெங்கட்ரமணா, ஏடுகொண்டலவாடா, சீனிவாசா, தாமோதரா, கிரேன் டிரைவர் கூவ கூட்டம் எதிரொலித்தது. பளிச்சென்று கம்பி கயிறுகள் அறுத்தன. கிரேன் கழன்று பேயாட்டம் ஆடிற்று. லாரி தடால் என்ற பெரும் சப்தத்துடன் கிணற்றில் விழுந்தது. எந்திரமும் மனிதனும் ஒன்றாய் தோற்று போனார்கள். கிரேன் டிரைவர் வேதனையுடன் கீழிறங்கினான். இடது வலது காலால் மாறி மாறி தன் கிரேன் வண்டியை எட்டி உதைத்தான். கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இல்லை போ, உன்னையும் எங்கேயாவது பாழும் கிணத்திலே தள்ளிறேன் போ. மறுபடியும் எட்டி உதைத்தான். ராவுத்தருக்கு கண்கள் இருண்டன. முழங்கால் வலித்தது. மெல்ல தரையில் குத்திட்டு உட்கார்ந்தார். தொப்பியை எடுத்துவிட்டு தலையை துடைத்து கொண்டார். ஊர் ஜனம் லாரியை விட்டுவிட்டு ராவுத்தரை சூழ்ந்து கொண்டது. உண்மையில் கிணற்றில் தள்ளப்பட்டது ராவுத்தர் தான் என்று ஜனத்துக்கு புரிந்திருக்க வேண்டும். ஐயோ பாவம் என்று சூழ் குட்டியது. கிணற்றுக்கு சொந்தக்காரர் ரெட்டியார் மெல்ல குனிந்து ராவுத்தரை தோலை தட்டி கொடுத்தார். ரூபாய் 2000 நஷ்ட ஈடு என்று எழுதி கொடுத்த வெள்ளைத்தாளை மடித்து ராவுத்தரின் தோல் பை மீது வைத்தார். நானும் லாரி ஓட்டி நொடிச்சவன்தான் ஐயா. எனக்கு உங்கள் காசு வேணாம். குத்துப்பட்டவன் பையில் இருந்து துட்டி எடுக்கிறது பாவம். நான் வரேன். சாலை ஏறி கிராமத்துக்கு திரும்பினார். ராவுத்தர் பையிலிருந்து சால்வியை பிரித்தார். தொப்பி அணிந்து கொண்டார். வானம் பார்த்து திசை தெரிந்தார். நெற்றி நிலம் அழுந்த தொழுதார். மௌனமாய் உள்ளுக்குள் அழுதார். பெரிய பாளையம் போலீஸ் தீயணைப்பு படைக்கு செய்தி சொல்லிற்று. அவன் பைப்பிலோடு இழுக்கிறவன். அவனுக்கு லாரி எடுக்கிற வேலை தெரியுமா? ஏங்க பெரியவரே, முதலிலே எங்களை கூப்பிடக்கூடாது? தீயணைப்பு படையினர் வேலை தெரிந்தவர்கள். மேலும் கயிறு அருந்து லாரி செங்குத்தாய் இறங்கியது சௌகரியமாய் இருந்தது. முன்பக்க காபின் முற்றிலும் சிதலமாக்கி கிரேன் நுனியில் சில நிமிடங்கள் செத்த மீனாய் லாரி தொங்கிற்று. அலட்சியமாய் தரை தொட்டது. உடைந்த வீலுக்கு பதில் ஸ்டெப்பினி மாட்டப்பட்டது. இன்னொரு லாரி துணையோடு முன்பக்கம் உயர்த்தப்பட்டு பின்பக்க சக்கரங்கள் மட்டும் சுழல இழுவையில் என்று எழுதப்பட்ட சென்னை நோக்கி பயணப்பட்டது. தீயணைப்பு படையினருக்கு, கிரேன் டிரைவருக்கு, கம்பி கத்தியவனுக்கு
கம்பி வாங்கி வந்தவனுக்கு என்ற சகலருக்கும் ராவுத்தர் பணம் இறைத்தார். நெஞ்சு சுமையோடு சென்னை வந்தார். தண்ணி தொட்டி தெருமுனையில் பூவரசு மரத்துக்கருகில் லாரியை நிற்க வைத்தார். தண்ணி தொட்டி தெரு டிரைவர்கள், கிளீனர்கள், உரிமையாளர்கள், புரோக்கர்கள், கூலியாட்கள், கூடை சுமப்பவர்கள், தெருவில் போவோர் வருவோர் அத்தனை பேரும் வந்து பார்த்தார்கள். வெவ்வேறு தெருக்களிலிருந்து செய்தி கேட்டு ஓடி வந்து பார்த்தார்கள். நடேச முதலை கிடங்கு அருகே அசையாது நின்றிருந்தார். காரை விட்டிறங்கியதும் ராவுத்தரிடமிருந்து தோல் பையை வாங்கி கொண்டார். பையை பிரித்து கிடங்கு சாவியை போட்டார். வீட்டுக்கு நடக்க தலைப்பட்ட ராவுத்தரிடம் காந்திலால் மேத்தாவின் கடைவாசலில் நின்றிருந்த மோட்டார் சைக்கிளை சுட்டி காட்டினார். அந்த புல்லட் மோட்டார் சைக்கிளில் வயர்லெஸ் பொருத்தப்பட்டிருந்தது. அவ்வப்போது தொண்டையை செருமலோடு பேசிட்டு போலீஸ். ராவுத்தர் கேள்விக்குறியுடன் நடேச முதலையை பார்த்தார். நடேச முதலே ஆம் என்று தலையசைத்தார். நம்ம லாரியை பார்த்துட்டாங்களா? பார்த்துட்டாங்க. என்ன ஆச்சு? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எப்படி? காட்டி கொடுத்துருக்காங்க. ஆள் யார்? தண்ணி தொட்டி தெரு ஆளுங்க தான். இன்னாருன்னு இப்போ சொல்ல முடியலை. நூல் பிடிச்ச மாதிரி நேராக நம்ம லாரியண்ட வந்து பம்பர் பார்த்தாரு. உங்களை கேட்டார். விவரம் சொன்னேன். கைது பண்ணிட்டாங்களா? இல்லை, உங்களுக்காக காத்திருக்காங்க. எப்படி பேசுகிறாங்க? ரொம்ப முறப்பாக மூடி முளைக்கிடலாம்னு பார்த்தீங்களா? போலீஸுனா கிள்ளிக்கீரையா? உங்கள் கூட்டத்தில் எவன்டா யோக்கியன்? கொலை பண்ணிட்டு சம்பாதிக்க பார்க்குறீங்களா? அது நடக்காது. அது இதுன்னு பேசுகிறாங்க. காந்திலால் மேத்தா கிட்ட என்ன? அவர் அடக்கி உள்ளே டீ சாப்பிட கூட்டி போயிட்டாரு. 2 லாரி மடக்கினா நான் தாங்க மாட்டேனே முதலியை. சோதனை காலம் ஐயா, முடிவு காலம் முதலி. ஆத்தோட போயிட்ட கரை தேம்பிடாதையா போயிடும். கண்மாயிலே சொருகிடுச்சே. தெய்வம் ஒன்று இருக்கையா. நம்ம யாரையும் கெடுக்கலை. கெடுக்க தெரியாது நமக்கு. கெடுக்க தெரியாத குறைத்தானா இத்தனை அடியும் வேதனையும்? கோதுமை வண்டியை பார்த்தீங்களா? பார்த்துட்டு வர ஜனம் பேசுகிறதை கேட்டேன். வரதனை பார்த்தீங்களா? காணோம். நன்றி கெட்டவன். நல்ல சாவு வராதுங்க அவனுக்கு. வேணாம் முதலே, நம்ம வாயால் வேணாம். எப்போ எந்த கூட்டை கலைச்சிட்டோமோ தெரியலை. இன்றைக்கி நம்ம குடி கலைஞ்சி போச்சு. குடி கலையிற அளவுக்கு நட்டமா? என்னாண்டே காசு உண்டு முதலாளி. 18 ரூபா சொச்சம் பேங்கில் இருக்குது. வட்டிக்கு வாங்கிறதும் கொடுக்கறதும் பாவம், மத துரோகம். வட்டி இல்லாத காசு வாங்க நாம் ரத்த பந்தமாக பிரித்து பேசுகிறீங்க முதலாளி. வாயும் வயிறும் வேற முதலி. வண்டியை விற்று போடுவோம். மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்போம். தரகர்கிட்ட சொல்லுங்கள் கோதுமை வண்டி விலைக்கு கிடைக்குதுன்னு. ராவுத்தர் முதலியை கிடங்கு திறக்க சொன்னார். விளக்கு போட்டுவிட்டு கல்லாவில் உட்கார்ந்தார். காந்திலால் கடைக்கு ஆள் அனுப்பி தம் வருகையை தெரிவித்தார். என்னங்க ராவுத்தரே, ஆள் அடிச்சுட்டு பேசாமல் உட்கார்ந்துருக்கீங்க? முழு போக்குவரத்து உடையில் முழு நீள சார்ஜ் ஷீட் புஸ்தகத்துடன் இன்ஸ்பெக்டர் நடராஜன் படியேறினார். வாங்க, ஆள் அடிச்சு தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க. கேட்டுக்கிறேன். அடடா, கேட்க ஆள் இல்லைன்னா அப்படி தான் நடிப்பேன்னு சொல்லுவீங்க போலிருக்கே. பகையா பந்தமா? தெருவில் போகிற ஆள் வண்டியில் அடிப்பட்டது கொலை இல்லை இன்ஸ்பெக்டர். விபத்து தான். நிறுத்தி யாருன்னு பார்த்து போலீஸுக்கு சொன்னால் விபத்து தான். ஓடி வந்துட்டா கொலைன்னு கூட சொல்லலாம். சொல்கிறதுக்கு என்ன சொல்லுங்கள். ஆடும் கோழியும் அடிப்பட்டாலே ஜனங்க வெட்டி போடுவாங்க. ஆள் அடிப்பட்டால் என்ன நடக்குமோ அதனாலே ஓடி வந்துட்டான். ஆக ஒப்புக்கிறீங்க, அது கடவுள் சித்தம். அட, அவ்வளோ ஒழுக்கம் பேசுகிறவர் அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணலாமில்ல. வேறு வண்டி விபத்து ஆச்சுது, அதுக்கு போயிட்டேன். ராவுத்தர் கம்பெனினா ராவுத்தர் தானா? இங்கே எல்லாமும் 10 ஆள் இருக்கானுங்க கூடவன்லே. ஆனால் ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். வண்டி ஓட்டினது யாருன்னு தெரியாது. வண்டி யாருது தெரியாது. ராவுத்தர் எங்கே தெரியாது. எப்போ வருவார் தெரியாது. யாரோ ரிப்போர்ட் பண்ணித்தானே வந்திருக்கீங்க. அப்புறம் கேள்வி எதுக்கு? கேள்வி கேட்குறது எங்கள் வேலை. முதல் குத்தம் ஆள் அடித்தது, 2வது நிறுத்தாமல் ஓட்டி வந்தது, 3வது மறைச்சது. எதுவும் மறைக்கலை இன்ஸ்பெக்டர். படி ஏறினதும் ஒத்துக்கிட்டேன். பிடிச்சதும் வர்ற உண்மைக்கு பேர் ஒப்புதலா? வாசலில் எழுதியா ஒட்டுவாங்க? இடக்கு பேசுகிறீங்க ராவுத்தர். போலீஸ்கிட்ட இடக்கு உதவாது. என் நேரம் அப்படி பேச சொல்லுது. நான் வழியில் இருக்கேன் இன்ஸ்பெக்டர். அதை பற்றி கவலை இல்லை.
என் பதில் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஓ, திமிரான ஆளுன்னு சொன்னது சரிதான். யார் சொன்னது? என் பெயர் சொல்லிட்டா வெட்டி போட்டுருவீங்களோ? இல்லை லாரியில் இடிச்சிட்டு பம்பரை ரிப்பேர் பண்ணிடுவீங்களோ? ராவுத்தர் வேதனை தாங்காது முகம் சுருங்கினார். உள்ளே கோபம் பொங்கிற்று. கருணையுள்ளவனே அல்லாவே, என்னை என்னிடமிருந்து காப்பாற்று. தீங்கு செய்பவரை உன் அருள் பார்வையால் மாற்று. என்ன பேச்சையே காணோம்? உங்களாண்ட பேச்சு எதுக்கு? கோர்ட்டில் பேசிக்கிட்ட என்ன சொல்கிறீங்களா? அங்கே நிதானமாக சந்தேகமாக கேட்பாங்க, தீர்மானமாக பேச மாட்டாங்க. இதிலே சந்தேகம் வரையா? விரலை உடைச்சி கையெழுத்து வாங்கிட மாட்டேன். அப்படி எதுவும் செய்திட வேணாம். எங்கள் குத்தம் இல்லைன்னு தானே விசாரணை? அப்போ கூப்பிடுங்க ஒற்றவனை. ராவுத்தர் நடேச முதலியை திரும்பி பார்த்தார். நடேச முதலி கையசைக்க இருட்டில் ஒதுங்கி இருந்த செல்லத்தம்பி வெளிச்சத்துக்கு வந்தான். வாடா செல்லத்தம்பி. வண்டி ஓட்டியிருந்து யாரு? இன்ஸ்பெக்டர் நடராஜன் அவன் வருகையை எதிர்பார்த்தது போல எக்களித்தார். சகலமும் சொல்லியிருக்கிறார்கள். யாரோ கூட இருந்து மொத்தமும் பிட்டு வைத்திருக்கிறார்கள். யார் அது? ராவுத்தர் நெற்றியை நீவிக்கொண்டார். ஏண்டா முழிக்கிற? உன் பேர் எழுதிடவா? பேனாவை பிரித்தார். செல்லத்தம்பி தலையசைத்தான். நீட்டின இடத்தில் கையெழுத்து போட்டான். ராவுத்தரிடமும் கையெழுத்து வாங்கினார். வண்டியின் ரிஜிஸ்ட்ரேஷன் புத்தகமும் செல்லத்தம்பியின் டிரைவிங் லைசன்ஸும் இன்ஸ்பெக்டரிடம் சரணாயிற்று. உங்கள் ஜாதி ஆளை காப்பாற்றிட்டீங்க. மறுபடி உரத்த குரலில் இன்ஸ்பெக்டர் சிரித்தார். நடேச முதலே அந்த சிரிப்பு சூட்சமும் கண்டு பதறினார். அப்படி பேசாதீங்க ஐயா. முதலாளி அந்த மாதிரி பார்க்கிறவர் இல்லை. பின்ன என்னையா? இவன் என்ன பாவம் செஞ்சான் கம்பி என்றதுக்கு? அது ஒப்பந்தங்க, அதை கேட்க வேணாம். ஒழுங்க எப்படியோ செல்லத்தம்பி நட ஸ்டேஷனுக்கு. செல்லத்தம்பி சைக்கிள் ரிக்ஷாவில் ஏற்றப்பட்டான். தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். ரிக்ஷா மோட்டார் சைக்கிள் பின்னே நகர்ந்தது. வண்டி மறைய காத்திருந்தவள் போல் கௌசல்யா பொம்பாய் கூட சந்தியிலிருந்து ஓடி வந்தாள். ஐயோ, அடிச்சு இட்டிக்குன்னு போகிறாங்களே என் ராசாவே. ஒரு பாவமும் பண்ணாத பொறப்பாச்சே. கூறு கெட்டவன் எவனோ குடி கெடுத்துட்டானே. மகமாயி கேட்பார் இல்லையா? காட்டி கொடுத்தவன் வாழ போகிறானா? நான் பார்க்காத போகிறேனா? ஆத்தா, உன் பேர் சொல்லி மண்ணை போடுறேன். அவன் நாசமாக போவேன். நல்ல பாம்பு பிடுங்க. அவன் பொண்டாட்டி தாலி அருவ. அவள் பூத்தாத போவ. அவன் போகிற வழியில் கால் முறிய. கை விரித்து மண்ணிறைத்து அவள் கதற காதி தெரியும். நானும் ஐயரும் ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள். காயத்ரி கௌசல்யாவை வியப்புடன் பார்த்தாள். இவள் யாரையோ திட்டுகிறாள். இதில் ஒரு கவிதை இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். கௌசல்யா பேச்சை ரசித்து கேட்டபடி கேஆர் வடிவேலு குடிக்க ஆரம்பித்தான்.